போடு இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். தரமான சம்பவம் பண்ணிட்டார் தளபதி. அதாவது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது விஜய், நீங்க இப்படி ட்வீட் போட்டு மட்டும் உட்கார்ந்துருக்காதீங்க, நேரடியா வீதிக்கு வாங்க, மக்கள்கிட்ட முறையிடுங்க. நீங்க வெளியில வந்து உட்கார்ந்தீங்கன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். அப்புறம் பாருங்க இவங்க ஆட்டம் ஆடுறாங்களே அவங்களோட நிலைமையெல்லாம். சோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஆக்ரோஷமா விஜய் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அநீதி, அந்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை நம்ம அதை வச்சு பேசியிருந்தோம். ஸோ நாம இந்த பேசி வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து பார்க்குறேன், வீதி வழியாக டைரக்டாக தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டார் தளபதி விஜய் அவர்கள். தனக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதிகளை எதிர்த்து தேர்தல் ஆணையம், அதாவது தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையிட போய் மனுவை கொடுத்துருக்காரு. அதாவது இங்கே வந்து சில பேர் திமுக ஆதரவாக தங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, அவங்கள வந்து நீங்க மாத்துங்க, ஸோ எங்களுக்கு உண்டான நீதி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டிருக்காரு தலைமைச் செயலகத்தில் தளபதி விஜய் அவர்கள். இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவே பார்த்தீங்கன்னா அல்லோலப்பட்டுக்கிட்டு வைரல் ஆகிட்டு கிடக்கு, அங்கங்க பத்திக்கிட்டு கிடைக்குது, நேஷனல் மீடியா வரைக்கும் தெரிக்குது. விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் போயிட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட முறையிட்டா என்ன ஆகும்? ஸோ வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப நாளா விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஏற்பட்டு வந்து அவர் இந்த திமுக அரசியல் கட்சி எதிர்த்து அவர் அரசியல் பண்ற விதம், அவர் இந்த மாதிரி இறங்கி அவர் வந்து அடிக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு அரசியல் பண்ணுங்கிறது நம்மளுடைய ரொம்ப நாளா நம்ம நினைச்சிருந்தது. அது இப்போ வந்து சாத்தியமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கான நிஜமான இது அரசியல், அதை நம்ம மாற்றுறதும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு விஜய் எதுக்காங்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். நாம கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 28 நாள் தான் இருக்காரு. ஏன்னா விஜய் இன்னுமே வந்து வெளியில வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள மாட்டேங்காரு. பாத்தீங்கன்னா சீமான வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, எடப்பாடி ஆல்ரெடி போயிட்டாரு, இப்பவும் ஆரம்பிச்சு போயிட்டாரு. இவர் என்னதான் பிளான்ல இருக்காரு, ஏன் இப்படி அமைதியா இருக்காரு? அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஒரு 5 தொகுதியில் சென்னையில பிரச்சாரம் பண்ண போற சொல்றாங்க. அதை வச்சு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 5 தொகுதி போனா கூட 20 நாளையில 100 தொகுதி தானே போக முடியும். எப்படி வந்து 134 தொகுதி போக முடியும்? எப்படி பிரச்சாரத்தை வந்து செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட ஒரு கேள்வியில நம்ம இந்த விமர்சனமா வச்சிருந்தோம். அது மட்டும் இல்ல, இது ஒன்றும் சினிமா படம் மாதிரி கிடையாது. என்ன சர்க்கார் படமா கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கிறதுக்கு? இது நிஜமான அரசியல், ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ட்டு நம்ம ஆதாரமா பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கார் படமா அப்படின்னு கேட்டோம்ல, அந்த மாதிரி இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வேற லெவல்ல ஒன்று பண்றாரு அப்படிங்கிற மட்டும் உறுதியா தெரியுது. ஏன்னா அதுக்கு வந்து இந்த எதிரிகளும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்துல இவ்வளவுக்குள்ள அனுமதி கொடுக்க மாட்டேங்கன்னு கோவப்பட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் தலைமைச் செயலகத்துக்கு அவர் தேர்தல் நேரம் பார்க்க போறாருல, அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை பாருங்களேன். அவர் வாராரு, இந்த மீடியாக்காரங்க மட்டும் பண்ற விஷயங்களை பாருங்க. இங்க அவ்வளவு பேரும் கேமரா தூக்கிட்டு அப்படியே நெருக்கிறான், தள்ளுறான், அவர் அவ்வளவுக்குள்ள பண்றாங்க. அதாவது அவர் பொதுவில் வரும்போது அந்த அவருடைய தோழர் ரசிகர்கள் பண்ற விஷயங்கள் ஒரு பக்கம், அதாவது ரசிகர்களோட மீடியாக்காரங்க அவ்வளவுக்குள்ள பண்றாங்க. அப்ப அவருடைய கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ சும்மா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வெளியிலன்னு தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்கான். இப்ப நாமளுமே விமர்சனம் வைக்கிறோம். ஆனா அவர் வெளியில வந்தா இவ்வளவுக்குள்ள போட்டு அமுக்குறீங்க, பிதிக்கிறீங்கன்னா இன்னைக்கு அந்த மனுஷன் பண்ண முடியும்? அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க, பனையூர் பண்ணையார் உள்ளியா இருப்பாரு, வெளியில வந்தானே ஆகணும் அப்படின்ட்டு. வெளியில வறந்த விட்டானே வர முடியும். ஒரு பக்கம் இங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்க, முறையா அவர் கேட்டாருன்னா அனுமதி கொடுக்காம இருந்துகிட்டு இன்னொரு பக்கம் உட்காந்துட்டு வெளியே வர மாட்டேங்காரு, வெளியே வர மாட்டேங்காரு. அவருக்கு வந்து பிரச்சனை பண்ண விருப்பம் இல்லை, அதனால தான் பண்றாரு. ஸோ இப்ப கடைசியில் ஒன்று நடக்க போகுது. அதாவது பாருங்க, இது வரைக்கும் விஜய் செயலையும் பாத்தீங்கன்னா சில மைனஸ் பாயிண்ட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மக்கள் மனசுக்கு இருந்துச்சு. இப்ப எல்லாம் இந்த நீங்க 2 நாளா நீங்க பண்ற கூத்துகள் இருக்குல்ல, எல்லாருக்கும் அனுமதி கொடுப்பாங்க தேர்தல் பண்றதுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு. விஜய்க்கு மட்டும் அனுமதி மறுப்பு. உடனே பள்ளம் தோன்றது, உடனே அது பண்றது, நெருக்கடி, இது காரணம் அது காரணம் நொட்டை எல்லாமே சொல்றாங்கல்ல. இப்ப இதெல்லாம் நடக்கும்போது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாம வீட்டுக்குள்ள முடக்க சரி நடக்கிறத மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ விஜய் சைடு நீங்க எதுவும் தொடாம விஜய் சைடுல நார்மலா அரசியல் பண்ண விட்டுருந்தா கூட அவங்க சைடு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு நடந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிருக்கும். ஆனா இப்ப நீங்க முடக்க அவர் வெறிகுண்டு இருந்து திரும்பி அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைமைச் செயலகம் போறது, வீதிக்கு வந்து போராடுறது, இந்த மாதிரி ஆட்சிச்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா எல்லாமே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மைனஸ்லாம் மறந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவருக்கு மட்டும் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஆதங்கம் விஜய் மேல ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. நடுத்தர உள்ள எல்லாருமே விஜய்க்கு மட்டும் அப்படி பண்றாங்க, விஜய்க்கு மட்டும் அப்படி பண்றாங்க அப்படிங்கிற கோபம் ஆட்டோமேட்டிக்கா வந்து விஜய் அவர்களுக்கு பிளஸ்ஸா மாறிட்டு இருக்கு. அவர் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பக்கம் இருக்கிற மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒட்டுமொத்த எல்லாரும் மனசுல இருக்குது என்ன கேட்டீங்கன்னா, ஏன் விஜய்க்கு மட்டும் இப்படி பண்றாங்க? விஜய் வந்து ஜெயிச்சுவாங்கிற பயத்துல தான் இதெல்லாம் பண்றாங்க. ஏன் எல்லாரும் கொடுக்குற மாதிரி அனுமதி கொடுக்கணும், ஏன் இவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்க விஜய்க்கு மட்டும்? எப்ப பார்த்தாலும் அவர் தேர்தல் பிரச்சாரம் எதுனாலும் சரி அவர் முறையே கேட்கறாங்க செய்யறாங்க அவங்க சைட்ல இருந்து. ஆனா அதுல மட்டும் 1008 சொல்றானுங்க, எஸ்ஓபின்னு போடுறாங்க. மத்தவங்களாம் விட இவருக்கு மட்டும் 5000 தான் கொடுங்க, 3000 தான் கொடுங்கிறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட நெருக்கடியை விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பாமரப்பட்ட மக்கள் இருந்து எல்லார் மனசுல எழ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா போயிருக்கு. அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த பிரபஞ்சம் ஒருத்தனுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி
பிரபஞ்சமே ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கண்ணோட்டம். இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அது தெளிவா புரியுது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த களவாணித்தனமா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு விஜய் விமர்சிக்கிற அதனால நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப விஜய் அவர்கள் நேரா தலைமைச் செயலகம் போயிருக்காங்க. அதுலயே அவருக்கு மேல வச்ச அந்த அதாவது தவறா வந்து கொடுத்துட்டாங்க அனுமதி கட்டுங்கிறத உடச்சிட்டாரு விஜய் அவர்கள். ஏன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஆணையர் வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு ஐஏஎஸ் அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேப்பர்ல கொடுத்தாலாம் நாங்க அனுமதி கொடுக்க முடியாது, முறையா அந்த ஆப் இருக்கு, அதாவது ஸ்வேதா ஆப் அதில் கொடுத்தாதான் நாங்க அனுமதி கொடுக்க முடியும் சொல்லியிருந்தாரு. அதையே சிடிஆர் நிர்வாகம் தெளிவா அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து அந்த ஆப்லையும் கொடுத்துருந்தோம். இந்த மனு பேப்பர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒரு இதுக்காண்டி, அதாவது தேர்தல் ஆணையத்தில் எங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அது வேற இது. ஆனா நாங்க ஆப்லையும் கொடுத்துருந்தோம், அப்படி எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு தெளிவா ஒரு பேட்டி கொடுத்தாரு. இப்ப விஜய் அவர்களும் ஆமா நாங்க முறையா எல்லாமே கொடுத்துருந்தோம், ஆனா எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, தேவையில்லாம இங்க ஒரு அதிகாரி திமுகவுக்கு ஆதரவா செயல்படாரு, அவளை மாச்சுங்கன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலர் அதிகாரிட்ட போயிருக்காரு. இப்ப இதுல உண்மை எந்த பக்கம் இருக்கு? விஜய் அவர்கள் பக்கம் வந்து நியாயம் இல்லைன்னா அவர் தலைமைச் செயலத்துக்கு போயிருக்க மாட்டாரு. அதாவது ஒண்ணு தெரியுமா, உங்க டப்பா டான்ஸ் ஆக போகுது. அதாவது பாருங்களேன், நாம் தமிழர் கட்சி மாதிரி இங்க கேடுகட்ட கட்சி ஒண்ணுமே இல்லை. இவனு இவ்வளவுக்குள்ள திமுகவுடைய கைவிலையா செயல்படுவாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா திமுக பண்ற அட்டுழியங்கள் அநீதிகளை ஒரு இடத்துல கூட பேச மாட்டாங்க. இவனுடைய தேர்தல் பிரச்சாரத்துல முழுக்க விஜய் எப்படி தூங்குறான், இவனும் நொண்ணணும். இதை விட இன்னொரு விஷயம் சொல்றான் விஜய் மேல. அதாவது விஜய் ஏன் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில போட்டிடுறாரு, திருச்சி கிழக்கு போட்டிடுறாரு, வேற தொகுதியில போட்டிட வேண்டியதானே? ஏன் இந்த 2 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அவருடைய கிறிஸ்தவர் சமுதாய வாக்குகள் ஓட்டுகள் தான் அதிகமா இருக்கு, அதாவது ஜாதி ஓட்டுகள் திருச்சி கிழக்குல இருக்கு, அதனால அங்க போட்டிடுறாரு. எவ்வளவு வக்கர புத்தியா இருப்பான். அதுதான், அதாவது அந்தந்த புத்திக்குள்ள வந்தானே அதே மாதிரி தோணும். இவங்க ஃபுல்லா நாம் தமிழர் கட்சியில ஜாதி பார்த்து ஆட்கள் நிப்பாட்டுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி 3 மாசம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அதாவது இப்ப நாடா சமுதாய ஓட்டுகள் அங்க அதிகமா இருக்குன்னா அங்க வந்து நாடா சமுதாயம் நிப்பாட்டுவான். அதே மாதிரி ஒரு பட்டியலின சமுதாயம் இருக்குன்னா அங்க பட்டியல் சமுதாயம் இப்படி தொடர்ந்து எந்தெந்த ஜாதி மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த வந்து ஒரு ஜாதி விட்டு இவ பெரிய யோக்கிய மாதிரி. ஏண்டா அவரு கேஷுவலா அவருக்கு எல்லா சமுதாயத்து மக்கள் தான் அவருக்கு ஆதரவா நிக்காங்களே, அதனாலதான் இவ்வளவுக்குள்ள மக்கள் செல்வாக்கு. அதை பார்த்தா நீங்க நடுக்குறீங்க. அவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கிற திருச்சி, அது அவருடைய கம்ஃபர்டபுள் ஜோன். இப்போ நீ உன்ன வந்து இன்னைக்கு வந்து காரைக்குடியில நிக்கான்னு சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி வேற எங்க நின்னாரு, மாறி மாறி நின்னீங்க. ஏன்னா ஏன் அங்க நிக்க ஏன் கேட்டாங்களா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் எந்த தொழில் அதே கேட்பாங்களா? இல்ல அவங்க ஜாதி அதிகமாக சொல்லுவியா? ஏன்னா லுச்சத்தனமா பேசுற. உங்களால ஒண்ணும் முடியல. விஜயை வச்சு இந்த இதுல எப்படியாவது பார்த்தீங்கன்னா குழப்பம் நடத்தணும். விஜய் வந்து நம்ம கண்டிப்பா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் நெஞ்ச அந்த மதிப்பு கூட வாயில அழியுது உங்க நுண்ணனாலையும் தான். ஏன்னா நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்காண்டி கட்சி நடத்தவே இல்லை. தொடர்ந்து விஜயை விமர்சனம் பண்ணி திமுகவோட ஏவலதான் செயல்பட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. இல்ல எல்லாருக்கும் அனுமதி கிடைக்குது, எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க, ஏன் விஜய்க்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்காங்க, ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? அதை பேசினா உன்னுடைய மதிப்பு கூடி இருக்கும். ஆனா நீ உண்மையை பேச மாட்டீங்கல்ல, எச்ச பழக்கம்னு கேட்கிறேன். ஸோ மக்கள் நல்லா பார்த்துட்டீங்க. விஜயோடைய அந்த அதிரடி ஆட்டங்கிறத ஆரம்பிச்சுட்டு, அதாவது அவரால் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 234 தொகுதி வந்து போக சிரமம். ஏன்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா அலுவலப்பட வேண்டியிருக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு. ஸோ அதனால அவர் வேற ரூட்டை தான் கையில் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போறாரு. ஸோ எதுவாக தான் சரி, கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுக்காக அவர் கண்டிப்பா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற எல்லா எதிர்ப்புலையும் தாண்டி விஜயோடைய அரசியல் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு, அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து தான் அவருடைய வெற்றிங்கிற தீர்மானிக்க போகுது. அந்த வேட்பாளரோட லிஸ்ட்ல அவர் யார் யார் தேர்ந்தெடுக்காரு ஒவ்வொரு தொகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல அவர் சரியா பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஒரு வெற்றியா இருக்கும். அந்த வேட்பாளர்களை பொறுத்தா இருக்கு. ஏன்னா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த பிறகு இன்னும் பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிடும். இப்போ எவ்வளவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாம் எவ்வளவுக்குள்ள, அதாவது தேர்தல் ஆணையத்திலிருந்தே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் போது இந்த வேட்பாளர் நீங்க நிப்பாட்டும் போது அந்த வேட்பாளர்ல பணத்தால அடிச்சு விலைக்கு பேசுவாங்க, பாதி பேரை விலைக்கு அவங்க சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா எல்லா தொகுதியிலும் இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாம விலை போகிறவங்களா இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னும் வர்ற நாட்கள்ல தெரியும். விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணாத ஒரு வேட்பாளர்லாம் அவங்க இருந்தா நல்லதுதான். ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரு பக்கமா இருந்து விஜய் அடிக்கிறாங்க. ஸோ விஜய் ஒரு பக்கமா இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்துல கரெக்ட் எல்லாரும் கூட சொல்ல முடியாது. அதாவது பிஜேபி என்டி அலையன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து பயங்கரமா இப்படி நிக்கல. அதிமுகவும் நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப மோசமா விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து துஷ்பிரயமா செயல்படுறாங்க, ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. அதுல திமுகவோட எப்பவுமே வந்து டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு என்னதான் வந்து தெரியல, அவன் பண்ற கூத்து தான் ஓவரா இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேர்தலோட ஒரு முடிவு கட்டிடுவாங்க நினைக்க மக்கள் இவங்க பண்ற இந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது. சரி, உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.